ஓம் தத்சத் பரபிரம்மணே நமः. ஓம் தத்சத் பரபிரம்ம குருவே நமः. ஆனந்தனாரி முதல் நம்பிக்கை பொன்னும் பலவன் ஞான குருவாய் நாடு உருவாய் அறிவாய் உலகாய் இலகாய் மறுவாய் மலராய் மனுவாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அறிவாய் குகனே மதி கருவி எரி நீர் கால் வாழ் அவனே இயமான வடிவாய் எல்லா அதிபதியாய் அனைத்துமாய் அல்லாத அறிவுரை அகத்துள் வைப்பான். திருச்சிற்றம்பலம். நாம் சசிவண்ண போதம் என்ற நூலை நம்ம பார்த்துட்டு வர்றோம், சிரவணம் பண்ணிட்டு வர்றோம். சசிவண்ணன் போதம் என்ற நூலானது சசிவண்ணன் ஞானியாகி மகானாகி ஜீவன் முக்த நிலையடைந்து மோட்சத்தை அடைந்த அந்த சரித்திரமும் தன்னுடைய குரு ஆனந்தி பராயணருடைய உபதேசங்களும் அடங்கி இருக்கக்கூடிய நூலை நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். சென்ற வகுப்புல அதாவது நமக்கு சரீரங்களை பத்தி சொன்னார். தூள சரீரம், சூக்கும சரீரம், காரண சரீரம், இவைகளை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த சரீரம் எல்லாம் நீ அல்ல, சரீரத்தை உடையவன் சரீரி, அதுதான் ஆத்மா அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். நம்ம பார்த்துட்டு வர்றோம். அந்த ஆத்மாவானது உன்னால அறியப்படக்கூடிய பொருளா அப்படின்னு கேட்டா உன்னால அறியப்படும் பொருள் கிடையாது அப்படின்ட்டார். அப்ப சசிவண்ணன் கேட்கும்தான், என்னால் அறியப்பட முடியாத பொருளா நான் அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கு என்ன சொல்ற, அறியா பொருளும் காரணமாகி இருக்கக்கூடிய மாயை. அறியா பொருள் எதுன்னு கேட்டா உலகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய மாயை. அறியும் பொருள் எதுன்னு கேட்டா உலகம், அதாவது ஜட ஜீவ பரம் இவையெல்லாம் அறியப்படும் பொருள். இது காரியம். அறியப்படாத பொருள் காரணம், அது மாயை. இந்த அறியப்படும் பொருளையும் அறியப்படாத பொருளையும் அறிகின்றது எதுவோ அதுதான் நீ அப்படின்னு சொல்லிட்டார். அறியப்படாத பொருளாகிய அந்த மாயையும் அறியப்படும் பொருளாகிய உலகமும் ரெண்டையும் அறிந்து கொண்டு இருக்கக்கூடிய பொருள் எதுவோ அதுதான் ஆத்மா, அதுதான் பிரம்மம், அதுதான் நீ அப்படின்னு சொல்லி வேதங்கள்லாம் அப்படித்தான் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டார். இப்படி சொன்ன உடனே சசிவண்ணனுக்கு ஒரு சந்தேகம். வேதங்கள்ல கர்ம பக்தி எல்லாம் சொல்லியிருக்கு, அப்ப அதெல்லாம் சொல்லியிருக்கு, அப்ப அதை ஆத்மாவா சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டா, கர்ம பக்தி ஞானம் மூன்றுமே சொல்லப்பட்டிருக்கு. அந்த கர்மமும் பக்தியும் பூர்வ மீமாசை, வேதாந்த உபனிஷத்துக்கள் உத்தர மீமாசை, அது ஞானம். அப்ப கர்மமும் பக்தியும் சொல்லப்பட்டிருக்கு, ஞானமும் சொல்லப்பட்டிருக்கு. இது ஆரம்பவாசிகளுக்காக சொல்லப்பட்டதுக்கு கர்மமும் பக்தியும், கொஞ்சம் பக்குவமானவர்களுக்கு ஞானத்தை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு அதை வேதத்தினுடைய ஆபரணம் போல இருக்கிறது. ஆபரணம் இருந்தாத்த ஒரு பொருளுக்கு அது ஒரு மகிமை இருக்கு, பெருமை இருக்கு. ஆபரணம் இல்லாம இருந்தா அது நல்லா இருக்காது. அதே போல வேதத்துக்கு ஆபரணமாக இருக்கக்கூடியது அந்த பிரம்மன் தான். அதுதான் ஆத்மா, அதுதான் பிரம்மா, அதுதான் ஆவரணம் போல விளங்குகிறது
அந்த ஆத்மாவை பற்றி சொல்லுவதுதான் அதனுடைய முக்கியமான நோக்கம். வேதத்தினுடைய நோக்கமே ஆத்மாவை பற்றி சொல்றது. அதே உபனிஷத்துக்கள். அது எதுன்னு கேட்டா அந்த பிரம்மம் அந்த ஆத்மா தத்துவமசி மகா வாக்கியம். தத்துவமசி மகா வாக்கியத்தினுடைய பொருளாகவும் அந்த பிரம்மம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். ரிக்வேதத்துல பிரஜானம் பிரம்மம், யசுர்வேதத்துல அகம் பரமாஸ்மி, சாமவேதத்துல தத்துவமசி, அதர்வண வேதத்துல அயமாத்மா பிரம்மம் என்று 4 வேதங்களிலும் 4 மகா வாக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரஜானம் பிரம்மங்கிறது அப்பியாச வாக்கியம், அயமாத்மா பிரம்மங்கிறது சம்மதி வாக்கியம், அகம் பரமாஸ்மி என்பது அனுபூதி வாக்கியம், தத்துவமசி என்பது உபதேச வாக்கியம், குரு உபதேசிக்கக்கூடிய வாக்கியம் தத்துவமசி அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது சென்ற வகுப்புல நம்ம பார்த்தோம். இதெல்லாம் எதுக்கு பார்க்கிறோம்? அந்த ஆத்மாவின் பிரம்மத்தை வேதங்களானது நமக்கு சொல்லுகிறது, சொல்லாம சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அந்த பிரம்மத்தை தன்னை அறிந்து கொண்டால் நம்ம பிறவா நிலையை அடையலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் சாஸ்திரங்கள், குருமார்கள், மகான்கள்லாம் நமக்கு உபதேசம் பண்ணி இருக்கிறார்கள். அந்த சாஸ்திரத்தை நம்ம சசி அந்த மூலம் நம்ம பார்த்துட்டு வர்றோம். 61வது செய்யுள், நிமலமாம் பரம் அது எனும் பொருள் நீ எனும் பொருள் சீவமே, அமலமான 2 ஐக்கியம் அசிபர பொருளாவது. அதாவது சாமவேதத்துல சாந்தோக்கிய உபனிஷத்துல உத்தாலக முனிவர் தனது புத்திரனுக்கு தத்துவமசி மகா வாக்கியத்தை 9 தடவை சொல்லியிருக்கிறார். சாமவேதத்துல சாந்தோக்கிய உபனிஷத்துல உத்தாலக முனிவர் சுவேதகேதுவுக்கு தத்துவமசி மகா வாக்கியத்தை உபதேசம் பண்ணி இருக்கிறார். தத்துவமசி அப்படின்னா என்னன்னு கேட்டா, தத்துன்னா அதுன்னு அர்த்தம், துவன்னா நீன்னு அர்த்தம், அசினா ஆனாய்னு அர்த்தம். அது நீ ஆனாய் அப்படிங்கறத சொல்லுது. அப்ப அதுங்கிறது என்ன, நீங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதைத்தான் இந்த செய்யுள்ல சொல்ற. நிமலமாம் பரம் அது எனும் பொருள், அதுங்கிற பொருள்ல நிமலமாக இருக்கக்கூடிய, நிமலம்னா நிர்மலமாக இருக்கக்கூடிய, அதாவது மலம்னா அசுத்தம்னு அர்த்தம், நிர்மலம்னா அசுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய. பரம் அது எனும் பொருள், அதுங்கிற பொருள் பரத்தை குறிக்குது. பரங்கிறது இந்த இடத்துல ஈஸ்வரனை குறிக்குது. ஈஸ்வரன் அது நிர்மலமானவன், அசுத்தமற்றவன். அதத்தையும் சொல்ற. நிர்மலமாம் பரம் அது எனும் பொருள் நீ எனும் பொருள் ஜீவனே. இப்ப நீ துவம்பரம் சொல்லியிருக்காருல்ல, அதுல நீன்னு சொன்னது அது ஜீவனை குறிக்கிறது. நீ எனும் பொருள் ஜீவன், துவம் எனும் பொருள் ஜீவனை குறிக்குது. தத்து எனும் பொருள் ஈஸ்வரனை குறிக்குது. அப்படி சொல்லிட்டு அமலமான 2 ஐக்கியம் அசிவத பொருளாவது. அந்த 2 பொருளுக்கும் தத்துவத்துக்கும் துவந்தத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய, அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மம், இந்த ஆத்மா, தத்துவத்தினுடைய
அதிஷ்டானம் ஆகாரம் பிரம்மம், துவந்தரத்தினுடைய ஜீவன், அதனுடைய ஆதாரம் ஆத்மா. இந்த ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று. அத அசிபதம் சொல்லுது. அந்த பிரம்மமே ஆத்மா, இந்த ஆத்மாவே பிரம்மம். அத அசிபதத்தினுடைய பொருள் அப்படின்னு சொல்லிட்டார். ஈஸ்வரன் வேற, ஜீவன் வேற. ஈஸ்வரனுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பிரம்மமும் ஜீவனுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆத்மாவும் ரெண்டு ஒன்று அப்படிங்கிறது அசிபதம். அடுத்து விளக்கமா பார்க்கலாம். அடுத்த சொல் அருமையாகிய பிரம்மம் முன்னிலை, ஆகுமாறு உயிர் பின்னிலை, இருமையான இரண்டு ஐக்கியம், ஈகுமாறு எவன் உண்மது. அருமையாகி பிரம்மம் முன்னிலை, அதாவது பிரம்மம் முன்னிலை அப்படின்னா முன்னால நமக்கு தெரியல. பிரம்மங்கிறது இந்த இடத்துல ஈஸ்வரனை குறிக்கிறது. அருமையாகிய, அதாவது ஈஸ்வரன் பரோட்சம், முன்னால இல்லை, நமக்கு தெரியல. ஈஸ்வரன் இருக்கிறாங்கிறார்களே தவிர ஈஸ்வரன் எங்க இருக்கிறான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது பரோட்சம். அப்படி இருக்கிறான், கண்ணு முன்னால தெரியல. அதனாலதான் பிரம்மங்கிறது ஈஸ்வரன் முன்னால இல்லை, முன்னால இல்லைன்னா கண் வீடாக தெரியவில்லை அப்படின்னு அர்த்தம். ஆகுமாறு உயிர் பின்னிலை, அதாவது தேகம் முதலியவற்றி பொருந்தி இருக்கக்கூடிய அந்த ஜீவன் இருக்கின்றானே, அவன் பின்னால இல்லை. பின்னால இல்லைன்னா நம்ம இருக்கிறோம், பின்னால இல்லை முன்னாடியே இருக்கிறோம். நமக்கு கண்மூடா தெரியுது ஜீவனாக நம்ம இருக்கின்றோம் அப்படிங்கிறத இருக்குது பின்னிலை. ஜீவன் பின்னால இல்லை, ஈஸ்வரன் முன்னால இல்லை. அவன் பரோட்சம். பரோட்சம்னா இருக்கு, அவ்வளவு தெரியல. அபரோட்சம்னா தெரிகிறது, கண்கூடாக தெரிகிறது. ஜீவன் இருக்கிறோம்ல, நம்ம வாழ்ந்து கொண்டு உயிரோடு இருக்கிறோம்னா ஜீவன் இருக்கிறான்னு அர்த்தம். அதனால ஈஸ்வரன் தெரியல, ஜீவன் தெரிகின்றான், நம்ம இருக்கின்றோம். அப்படிங்கும் போது ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்கு. ஈஸ்வரன் எப்படிப்பட்டவன்னு கேட்டா, அவன் சர்வ சக்தி வாய்ந்தவன், அவன் எல்லாவற்றையும் அறிகின்றவன், அவன் எங்கும் நிறைந்திருக்கின்றான், அவன் எவற்றையும் நடத்துகின்றான், அவன் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறான், அதை எல்லாவற்றையும் நடத்துவான். அதுக்கு ஈசத்துவம்னு பேரு. சுதந்திரத்துவம், அவன் தன்வயம் இருக்கிறான், அவன் தன்னுடைய இதில் இருக்கிறான், தன் வசத்துல இருக்கிறான், தான் எதுவும் செய்வான். மாயை தன்வசப்படுத்தியவன், மாயை தன்வசப்படுத்திருக்கிறான். பந்த மோட்சம் அவனுக்கு இல்லை, பந்தமும் கிடையாது, மோட்சமும் கிடையாது. எப்போதும் அவன் விடுதலையாகத்து இருக்கின்றான். ஆறு ஈஸ்வரன் சர்வசக்தி, சர்வத்தையும் அறிகின்றவன், எங்கும் இருக்கிறான், எல்லாவற்றையும் நடத்துகிறான். தன்னுடைய வசத்தினால தன்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற யாரும் தன்னை இது பண்றது கிடையாது, தானே சுதந்திரம். மாயை தன்வசப்படுத்தியிருக்கிறான். பந்த மோட்சம் ஈஸ்வரனுக்கு கிடையாது. அதுக்கடுத்து இது ஈஸ்வரனை சொல்லி இருக்கிறார். ஜீவன் எப்படிப்பட்டவன் பார்க்கலாம். நம்ம எல்லாம் ஜீவர்கள் கொஞ்சம் போலவே சக்தி இருக்கு, அற்ப சக்தி, அற்ப அறிவு, கொஞ்சம் தான் அறிவு இருக்கு. முன்னால என்னன்னு தெரியாது, பின்னாடி என்னன்னு தெரியாது, போன பிறகு தெரியாது, அடுத்த பிறகு தெரியாது, நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. அதனால
அற்பக்கியத்துவம். நம்ம ஜீவன் போல அற்பக்கியம். அது பரிசுமத்துவம். நம்ம எல்லாம் உடம்பளவுல இருக்கிறோம், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லாவற்றையும் நம்மளால் நடத்த முடியாது. சீவத்துவம், அவன் ஈசத்துவம், அநீசத்துவம். நம்ம ஜீவர்களும் அநீசத்துவம். நம்மளாம் எதுவும் நம்ம பாட்டுக்கு சகதிக்கு எதுவும் செய்ய முடியாது. நம்ம கர்மத்துக்கு வசப்பட்டிருக்கிறோம். அவித்தியினால மயக்கப்பட்டிருக்கோம். கர்மத்துக்கு கட்டுப்பட்டிருக்கோம், மாயை வசப்பட்டிருக்கோம். அந்த மோட்சம் எல்லாம் நமக்கு இருக்கு. ஈஸ்வரனுக்கு அப்படி, ஜீவர்களுக்கு இப்படி. 2 பேரும் இப்படிப்பட்டவங்கள 2 பேரும் எப்படி ஒண்ணு சொல்ல முடியும்? அசிவதமும் இருமையான 2 ஐக்கியம். இருமைனா 2 பேத்துக்கு விரோதமா இருக்கு. யாருக்கு? ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் விரோதமா இருக்கு. ஏகப்பட்ட விரோதம். அதாவது பனிக்கட்டி மாதிரி நெருப்பு மாதிரி. பனிக்கட்டி நெருப்பு எப்படி இருக்கும்? அது குளிர்ச்சியா இருக்கு, வெப்பமா இருக்கு. அதே போல் 2க்கும் முரண்பாடா இருக்கு. ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் 2 பேத்துக்கு அசிவதை ஒண்ணுன்னு சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப என்ன சொல்ல வர்றாரு, வேற என்ன சொல்ல வர்றது, அடுத்த பாட்டுல பார்க்கலாம். உபாதியால் மறுபேதம் இவர் பேதம் அன்று உயிரின் கபாரியாம் முதல்வேல் இறைக்குல காரணாதிகள் காயமே. அதாவது உபாதியால் வரும் பேதமே இவர் பேதம். அதாவது ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் உபாதியினால பேதம். அவன் காரண உபாதியா இருக்கிறான், ஜீவனை காரிய உபாதியாக இருக்கிறான். காரண உபாதி, காரிய உபாதி. அப்படி இருந்தாலும் இதுலயே பேதமே தவிர சொரூபத்துல பேதம் கிடையாது. அடிப்படையில அதிஷ்டானத்துல ஆதாரத்துல பேதம் கிடையாது. அது பிரம்மம் மாயையில பிரதிபித்து ஈஸ்வரன் தோன்றுகின்றான். ஆத்மா அவித்தியில பிரதிபித்து ஜீவன் தோன்றுகின்றான். பிரம்மம் மாயையில பிரதிபித்து ஈஸ்வரன் தோன்றுகின்றான். ஆத்மா அவித்தியில பிரதிபித்து ஜீவன் தோன்றுகின்றான். அந்த பிரம்மமும் ஆத்மாவும் ஒன்று. 2 சச்சிதானந்த ஸ்வரூபம். ஈஸ்வரன் காரண உபாதி, மாயையில தோன்றினவன். ஜீவர்கள் காரிய உபாதி, அவித்தையில தோன்றினவன். இந்த ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் ஐக்கியம் கூடாது. அந்த ஈஸ்வரன் தோன்றுவதற்கு ஆதாரமாக இருந்த பிரம்மமும் ஜீவன் தோன்றுவதற்கு ஆதாரமாக இருந்த ஆன்மாவும் 2 ஒன்று. பிரம்மமும் ஆன்மாவும் ஒன்று அப்படின்னு சொல்றது அசிவதம். அது இந்த பாட்டுடைய அர்த்தம். அதுக்கடுத்து என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஈஸ்வரன் காரணோபாதி, ஜீவன் காரிய உபாதின்னு பார்த்தோம். ஒரு சில இடத்துல அந்த கர்மத்தை காரிய உபாதி என்றும் அஞ்ஞானத்தை காரண உபாதி என்றும் சொல்லுவார்கள். அந்த கர்மத்தை காரிய உபாதி என்றும் அஞ்ஞானத்தை காரண உபாதி என்றும் சொல்லுவார்கள். ஒரு சிலர் தனிப்பட்டு இருக்கிறத காரிய உபாதி என்றும், தனிப்பட்டு ஒரு உடம்புக்குள்ள இருக்கக்கூடியத காரிய உபாதி என்றும், எல்லா உடம்பையும் சேர்ந்து பார்க்கறதுக்கு காரண உபாதி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில சாஸ்திரத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு சசிவர்ண போதத்துல
இந்த 7 உபாதிகளை 7 உடையது காரண உபாதின்னு சொல்றார். ஈஸ்வரனுக்கு 7, ஜீவர்களுக்கு 7 அப்படின்னு சொல்றார். அந்த காரண உபாதியை 7ஆக சொல்லுகின்றார். காரிய உபாதியை 7ஆக சொன்னார். அதை நம்ம பார்க்கலாம். ஈசன், முற்றறிவான், வியாபி, எவைக்கும் ஏது, இயம்பும் ஆகாசகன், நிர்வாதி பாவனை, காரணாதிகள் ஆவது. ஈஸ்வரனுக்கு உபாதியை சொல்றார். ஈஸ்வரனா சர்வ ஈஸ்வரத்துவம். அதாவது வீட்டு குடும்பத்துல மனைவி மக்கள் எல்லாத்தையும் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எஜமான் எப்படி நடத்தி வைக்கின்றானோ அதை போல இந்த அனைத்து உலகத்தையும் ஈசன் தன்னுடைய கண்ட்ரோல தன்னுடைய ஆணைப்படியும் நடத்துகின்றான். அதனால அவனுக்கு ஈசன்னு பேரு. ஈசன் சொல்றோம்ல, அதுக்கு சர்வ ஈஸ்வரத்துவம். அவன் தன்னுடைய கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கிறான். வீட்டில் இருக்க எஜமான் மனைவி மக்கள் எல்லாத்தையும் தன்னுடைய ஆணைப்படி எப்படி நடத்துகின்றானோ அதை போல ஈஸ்வரன் அந்த சராசர அனைத்தையுமே தன்னுடைய கண்ட்ரோலுடன் நடத்துகின்றான். தன்னுடைய ஆணைப்படி நடத்துகின்றான். அதனால அவனுக்கு ஈசன்னு ஒரு பேர். அப்புறம் முற்றறிவான்னு பார்த்தோம். அது முற்று எல்லாவற்றையும் அறியலாம். எல்லாவற்றையும் எல்லா ஜீவராசியில் விட்டு இருக்கிறது அத்தனையும் நீங்க அறிந்து கொண்டு இருக்கின்றான். பிரளயத்துக்கு முதலில் இடம் தோன்றின பிறகு அடுத்த இடந்தோறும் முடிஞ்ச பிறகு அது இருக்கின்றான். அவன் சர்வத்தை எல்லாவற்றையும் அறியலாம். சர்வ வியாபகத்துவம் எல்லா பக்கமும் இருக்கிறான். மிக்க மரம் நிறைந்திருக்கின்றான். ஈஸ்வரன் இல்லாத இடமே கிடையாது. எவைக்கும் ஏதுனா சர்வத்துக்கும் காரணமாக இருக்கின்றான். எல்லாத்துக்கும் காரணம் இல்லை. அது இல்லாம எதுவும் நடக்காது. அப்புறம் ஆகாசகன், ஆகாசகன்னா அவன் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கக்கூடியவன், படைத்தல் செய்யக்கூடியவன், படைக்கிறான். பாவனைனா காக்கின்றான். அதனால பாவனைன்னு பேரு. அதனால அப்புறம் நிர்வாகினா உலகத்தை அழிக்கின்றான். எல்லாத்தையும் அழிக்கக்கூடியவன். இந்த மாதிரி 7 இருக்கு. ஈசன், முற்றறிவான், வியாதி, எவைக்கும் ஏது, ஆகாசவன், நிர்வாதி பாவனை. அதாவது ஈஸ்வரன் எல்லாவற்றையும் சன்வசப்படுத்தியவன், எல்லாவற்றையும் அறியக்கூடியவன், எல்லா பக்கமும் நீக்கமுறை நிகழ்ந்து வியாபகமாக இருக்கின்றான். எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கிறான். படைத்தல் செய்கின்றான், காத்தல் செய்கின்றான், அழித்தல் செய்கின்றான். ஆக 7 உபாதிகளை உடையவனாக இருக்கின்றான். அதனால இதுக்கு காரண சப்த உபாதிகள்னு பேரு. 7 உபாதிகள்னு பேரு. அதுக்கு அடுத்து என்ன சொல்றேன், ஜீவனுக்கு சொல்லுகின்றான். நீதியால் இறுதிவாதி நீக்கிற நீ எனும் சொல் பதத்தும் ஆதியாகிய தற்பதத்தும் அசுத்தம் சுத்தம் உரைத்துமே. அதாவது முன்னால ஒரு இடத்துல ஜீவர்களுக்கு 7 உபாதிகளை பார்த்தோம். காரிய சப்த உபாதிகள் சொல்லி 7 பார்த்தோம். அது என்னன்னு கேட்டா, ஈஸ்வரனுக்கு 7 உபாதிகள் பார்த்துட்டோம்.
ஜீவனுக்கு 7 உபாதிகளை நம்ம முன்னால பார்த்தோம். அது என்னன்னு கேட்டா, அதாவது உடல், சரீரம், இந்திரியம் 2, பிராணன் 3, மனம் 4, புத்தி 5, அகங்காரம் 6, சித்தம் 7. இப்படி 7 காரிய சப்த உபாதிகள். யாருக்கு? ஜீவனுக்கு. உடல், இந்திரியம், பிராணன், மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் அப்படின்னு சொல்லி காரிய சப்த உபாதிகள் ஜீவனுக்கு இருக்கின்றன. ஈஸ்வரனுக்கு காரிய சப்த உபாதிகள் அது 7, ஜீவனுக்கு காரிய சப்த உபாதிகள் 7 அப்படிங்கிறத பார்த்தோம். முன்னாடியே பார்த்துட்டு இந்த 7. அப்ப இந்த பாட்டுல என்ன சொல்ற? நீதியால் இவ்விவாதி நீக்கிட நீ எனும் சொல் பதத்திலும் ஆதியாகிய தத்துவத்தும் அசுத்தம் சுத்தம் முறைத்துமே. அதாவது நீள்முறையாக இந்த 2 வகை உபாதிகளையும் நீக்கும் பொருட்டு, இந்த 2 வகை உபாதியும் நீக்கிறதுக்காக துவமெனும் பதத்திலும் அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய தத்துவத்திலும், தத்துவம் துவம்பகம் அசுவகம் 3 இருக்கு. தத்துவமசி. அப்ப துவம்பகத்துக்கும் அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய தத்துவத்துக்கும் அதுல அசுத்தம் சுத்தம்னு நான் 2 பிரிவா நான் சொல்லுகின்றேன். அசுத்தம்னு ஒண்ணு இருக்கு, சுத்தம்னு ஒண்ணு இருக்கு. அத நான் சொல்றேங்கிறேன். அசுத்தம் அப்படின்னா வாச்சியார்த்தம்னு பேரு, முக்கியார்த்தம்னு பேரு, அபிதார்த்தம்னு பேரு. அசுத்தம்னா வாச்சியார்த்தம், முக்கியார்த்தம் அப்படின்னு சொல்லலாம். சுத்தார்த்தம்னா என்னன்னு கேட்டா லட்சியார்த்தம் அப்படின்னு அர்த்தம். சுத்தார்த்தம் 2லுமே சுத்தார்த்தம் இருக்கு. இப்ப நம்ம அதை பார்க்கலாம். அதாவது தத்துவத்துல சுத்தார்த்தம் அசுத்தார்த்தம்னு இருக்கு, துவம்பகத்துல சுத்தார்த்தம் அசுத்தார்த்தம்னு இருக்கு. அதை நான் சொல்றேன் அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாருன்னு நம்ம பார்க்கலாம். ஆக முன்புகளிலே நானவ துவம்பகத்தில் அசுத்தமும் சோகமுண்டிய சாட்சி நானமல் துன்பக பொருள் சுத்தமும். துவம்பகத்தை முதல் சொல்றார். தத்துவம் துவம்பகம் அசுவகம்ங்கிற யாகத்துல வச்சுக்கணும்னா இந்த இடத்துல துவம்பகத்தை பத்தி நமக்கு சொல்லுகின்றார். ஆக முன்புகள் 7 நானமல் துவம்பகத்தில் அசுத்தமே, சோகமுண்டிய சாட்சி நானமல் துன்பக பொருள் சுத்தமே. அதாவது நான் என்பதற்கு விஷயமாகிய ஆகமும் திகழ் உடல் முதல் சித்த நீராக விளங்குகின்ற 7 உபாதிகளும் அதற்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய சேதனமும் சேர்த்து அசுத்த அர்த்தம்ங்கிறார். பார்த்தோம்ல, உடல், இந்திரியம், பிராணன், மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், இந்த 7மே இது துவம்பகத்தினுடைய அசுத்த அர்த்தம். துவம்பகத்தினுடைய சுத்த அர்த்தம் எதுன்னு கேட்டா அதுதான் ஆத்மா. சோகமுண்டிய சான்று நாணங்கள் துன்பத பொருள் சுத்தமே. சோகமுண்டிய துன்பம் இல்லாத சாட்சி மாத்திரமாக இருக்கக்கூடியது துவம்பகத்தினுடைய சுத்த அர்த்தமாகும். ஆத்மாவை சொல்றார்.
ஆத்மா இருக்கு, அது சுத்தார்த்தம். இந்த 7 இருக்கு, அது அசுத்தார்த்தம். உடல், இந்திரியம், பிராணன், மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், இது துவந்தகத்தினுடைய அசுத்தார்த்தம். துவந்தகத்தினுடைய சுத்தார்த்தம் எதுன்னு கேட்டா அது சாட்சி, அது துன்பம் இல்லாதது. அப்படின்னு என்ன அர்த்தம்? சச்சிதானந்த வடிவமானது. ஆத்மா சச்சிதானந்த வடிவமானது. ஆக இந்த 7 இருந்தாலும் 7க்குள்ள சேர்ந்துதான் இருக்கிறது. சுத்த அர்த்தத்துக்குள்ளேயே அசுத்த அர்த்தத்துக்குள்ளேயும் சுத்த அர்த்தமாகிய ஆத்மா இருக்கிறது. ஆத்மா இல்லாம இந்த 7க்கு இருப்பிடங்களும் கிடையாது. உடல், இந்திரியம், பிராணன், மனபுத்தி, அகங்காரம், சித்தம், இது 4க்கும் ஆத்மா இல்லைன்னா இங்க இருப்பிடம் கிடையாது. ஆக இந்த ஆத்மா சுத்தார்த்தம். இந்த 7 சேர்ந்து இருந்துச்சுன்னா இதுக்கு பேரு அசுத்தார்த்தம். இப்ப நம்ம பார்த்துட்டோம். அசுத்தார்த்தம்னா வாட்சியார்த்தம்னு அர்த்தம், சுத்த அர்த்தம்னா லட்சியார்த்தம்னு அர்த்தம். இப்படி சுருக்கமா வச்சுக்கலாம். துவந்தகத்தினுடைய வாட்சியார்த்தம் ஜீவன், அவனுக்கு 7 மாதிரி இருக்கின்றன. துவந்தகத்தினுடைய லட்சியார்த்தம் ஆத்மா, அது சச்சிதானந்தமாக இருக்கிறது. சச்சிதானந்தம் அந்த 7 இதுக்குள்ளேயும் சச்சிதானந்தம் உள்ள ஊடுருவி இருக்கு, அது ஆதாரமாக இருக்கிறது. அந்த 7 இல்லாமல் தனியாக இருக்கிறதுக்கு லட்சியார்த்தம் பேரு, அதுதான் ஆத்மான்னு பேரு. அதுதான்